Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உரிய விசாரணை நடத்துவது தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் கொடுத்துள்ளார். சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியை தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் நேரில் சந்தித்தனர். 18% வரி விதிப்பு, மின் கட்டண உயர்வு, பன்மடங்கு சொத்து வரி, தொழில் வரி, குடிநீர் கட்டணம், குப்பை வரி உள்ளிட்ட பல்வேறு வரி உயர்வுகளால் தொழில் முனைவோரின் கோரிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர். தமிழகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளை திசை திருப்ப ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களை திசை திருப்ப பார்க்கும் திராவிட மாடல் அரசு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும், நம் வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கேட்டும் அதிமுக நடத்திய போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் கைது செய்த ஏவல் துறை திமுகவின் விளம்பர போராட்டத்திற்கு அனுமதி அளித்தது ஏன் என மக்கள் கேள்வி. யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆளுநரை வைத்து திமுக நாடகம் ஆடுவதாக மக்கள் விமர்சனம். டீ பார்ட்டியில் சிரித்து பேசுவதும் மேடையில் மட்டும் எதிர்த்து பேசுவதும் என திராவிட மாடல் இரட்டை வேடம் போடுவதாகவும் மக்கள் ஆவேசம். தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏலேலங்கிளியே, தோகமையில் ஆட்டம் போடுது ஏலேலங்கிளியே. இன்றும் சட்டப்பேரவைக்கு யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும், இனி தமிழகத்தில் எந்த பெண்ணிற்கு இத்தகைய கொடுமை நடக்கக்கூடாது என வலியுறுத்தியும் அதிமுக தொடர் போராட்டம். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பாடம் புகட்டும் அதிமுக. யார் அந்த சார் என ஸ்டிக்கர் ஒட்டி தமிழக பெண்களின் மனக்குமுறலை அதிமுக வெளிப்படுத்தும் நிலையில் இனியேனும் திராவிட மாடல் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும், பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் வாகனங்களில் யார் அந்த சார் ஸ்டிக்கர் ஒட்டும் அதிமுகவினர். போராட்டங்களை ஸ்டாலின் அரசு ஒடுக்கி வரும் நிலையில் யார் அந்த சார் என கண்டுபிடிக்கும் வரை அதிமுகவினர் வாகனங்களில் யார் அந்த சார் ஸ்டிக்கர் அகற்றப்படாது என திட்டவட்டம். தமிழகத்தில் HMPV வைரஸ் தொற்று தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி கவன ஈர்ப்பு நோட்டீஸ். அதிமுக சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் சபாநாயகரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே டங்ஸ்டன் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி கடையடைப்பு போராட்டம். சுமார் 8000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்கள். மதுரை அடுத்த மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை முழுமையாக ரத்து செய்ய கோரி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணி சென்றதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பல்வேறு கெடுபிடிகளை விதித்த நிலையில் தடைகளை மீறி பேரணி நடத்திய விவசாயிகளுடன் பொதுமக்களும் கரம் கோர்த்ததால் பரபரப்பு. பொதுமக்களின் மனுவிற்கு நடவடிக்கை எடுத்தது போல் தவறான தகவலை அனுப்பி முதலமைச்சரின் தனிப்பிரிவை ஏமாற்றிய திருவாரூர் நகராட்சி நிர்வாகம். மருத்தப்பட்டினம் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுகள் வெளியேறி வருவது தொடர்பான புகார் குறித்து கேட்டபோது வெளிச்சத்திற்கு வந்த அவலம். செய்யாத பட்சத்துக்கு சிஎம் செல்லுக்கு அனுப்பி விட்டு இதை மாரி பெட்டிஷன் கொடுத்தோம். சிஎம் செல்லுக்கு சரி செஞ்சுருவாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி செஞ்சுட்டேன்னு பெட்டிஷன் மட்டும்தான் அவங்களுக்கு திருப்பி அனுப்பி விட்ருக்காங்களே ஒழிஞ்சு திரும்பி எங்களுக்கு சரி செய்யவே இல்லை. இது அவங்கள்ட்ட திரும்பி நான் கேட்குறப்ப சரி செஞ்சாச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்டாம்மா நாங்கள் போய் சொல்கிறோமா நகராட்சி போய் சொல்லுதா? அது நீங்களே ஒரு முடிவு பண்ணு. இது சிஎம் பார்வைக்கு இப்போ கண்டினியூவாக போகணும். தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். எல்லாம் பெட்டில் இருந்து இப்போ தான் எல்லாம் வந்திருக்கோம். திரும்பி பச்சை பிள்ளையெல்லாம் வீடு வாடகைக்கு விட்ட வீடெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படும் என அடாவடியாக அறிவித்துள்ள சந்திரபாபு நாயுடு. அண்டை மாநிலங்கள் தமிழகத்தை பாலைவனமாக்கும் நடவடிக்கையில் திட்டங்களை தீட்டும் நிலையில் சுயத்தம்பட்டம் அடித்துக்கொண்டு மக்களை ஏமாற்றும் திராவிட மாடல். வீடு மனை வாங்குவோர் அதற்கான பத்திரங்களை ஞாயிற்றுக்கிழமையும் பதிவு செய்வதற்கான வசதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். காலி பணியிடங்களை நிரப்பாத ஸ்டாலின் அரசு வருவாயை மட்டும் மனதில் வைத்து அரசு ஊழியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை சுமத்துவதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு.
ஓரிருவர் மட்டுமே பணிபுரியும் சிறு குறு தொழில் நிறுவனங்களை குறிவைத்து தொழில் வரி செலுத்த கோரி சென்னை மாநகராட்சி அச்சுறுத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல். 8 ஆண்டுகளுக்கு மொத்தமாக வரி செலுத்த கோரி கட்டாயப்படுத்துவதால் பல சிறு தொழில் நிறுவனங்கள் மூடுவிழா காண இருப்பதாக தொழில் முனைவோர் வேதனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்தும் வேங்கை வயல் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்தும் சட்டசபையில் விவாதிக்க வேண்டும். திராவிட மாடலுக்கு கூட்டணி கட்சிகளே நெருக்கடி கொடுப்பதால் ஆத்திரத்தில் இருக்கும் அறிவாலயம். வேளாண் பட்ஜெட்டில் 30% இயற்கை விவசாயத்திற்கு ஒதுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இயற்கை விவசாயத்தை வெறுமனே விளம்பரத்திற்காக பயன்படுத்தாமல் முழுமையாக நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். போக்குவரத்து கழகம் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கவே வழி தெரியாமல் நிதி பற்றாக்குறையில் சிக்கி தவிப்பதாக வல்லுநர்கள் கூறும் நிலையில் 6000 புதிய பேருந்துகளை வாங்க இருப்பதாக கதை சொல்லும் திராவிட மாடல். பழைய இரும்பு கடைக்கு செல்லும் நிலையில் பழுதடைந்து கிடக்கும் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை சீர் செய்யாத திராவிட மாடல் ஆளுநர் உரையில் அடித்து விடுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை பெரியார் நகரில் அரசு பள்ளி வளாகத்தை இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் கஞ்சா மற்றும் மது குடிக்கும் இடமாக பயன்படுத்துவதாக மேயர் மற்றும் விடியா அரசின் அமைச்சர் சேகர் பாபுவிடம் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினரும் பள்ளி கல்வித்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பள்ளிகளுடன் மாணவர்களும் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை நெற்குன்றத்தில் திமுக எம்எல்ஏ கணபதியின் தலையீட்டால் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டு இருக்கும் பூங்காவை திறக்க கோரி சிறுமிகள் நூதன முறையில் கோரிக்கை. பூங்காவின் எதிரே நின்று பூங்காவை பூட்டச் சொன்னது யாரு அந்த சாரு என முழக்கம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழகமெங்கும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் கூடலூரில் வீட்டில் வைத்தே துணிச்சலுடன் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யும் அவலம் அரங்கேறியிருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க போகிறோமோ, உறக்கத்தில் இருக்கும் அரசு எப்போது கண் திறக்குமோ என மக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே 14 கிலோ கஞ்சாவுடன் 3 பேர் பிடிபட்டனர். திராவிட மாடல் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் வேதனை. நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வலி நிவாரணி மருந்தை போதைக்காக பயன்படுத்திய மாணவன் உயிரிழந்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் போதை கலாச்சாரத்தால் இளைஞர்களின் வாழ்வு சூனியமாகி இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை துரைப்பாக்கத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மது அரக்கனின் பிடியில் சிக்கி தமிழகம் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் டீ மாஸ்டரை கத்தியால் குத்திய கஞ்சா போதை ஆசாமி பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா போதை ஆசாமிகளின் அட்டுழியத்தால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியவில்லை என வணிகர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை என மக்கள் வேதனை. நாகையில் 3 ஆண்டுகளாக உரிய உரிமம் இல்லாமல் தனியார் பள்ளி செயல்பட்ட விவகாரம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலம். திராவிட மாடலின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் துறை ரீதியிலான பணிகளில் கவனம் செலுத்தாததே இத்தகைய அவலங்களுக்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் தமிழகம் வந்த 13 குடும்பத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் மீண்டும் தங்களை இலங்கைக்கே அனுப்பும்படி மனு.
2 ஆண்டுகளாகியும் தங்களை அகதிகளாக இந்திய அரசு அங்கீகரிக்காததால் மீண்டும் இலங்கைக்கே அனுப்புமாறு கோரிக்கை. தமிழ்நாடு மாநில நீச்சல் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற 35வது தென்மண்டல நீச்சல் டைவிங் போட்டியில் 7 தங்கம் 6 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்களுடன் தமிழக அணி 2ஆம் இடம் பிடித்து அசத்தல். 10 தங்கம் 6 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்களை வென்ற கர்நாடக அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. சென்னை பெரும்பாக்கத்தில் இரவில் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பில்லா நிலை மற்றும் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறையால் ஆரம்ப சுகாதார நிலையம் இரவில் மூடப்படும் அவலம். மருத்துவத்துறையில் சாதித்ததாக வெற்று விளம்பரம் பேசுவதை விடுத்து மருத்துவமனைகளின் தரத்திலும் காலி பணியிடங்களை நிரப்புவதிலும் கவனம் செலுத்த விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் மாரத்தான் அமைச்சருக்கு மக்கள் வலியுறுத்தல். பெங்களூரு, அகமதாபாத், சென்னை, சேலம் என அடுத்தடுத்து HMPV வைரஸ் தொற்று பரவியதால் பதற்றமடைய வேண்டாம் என மக்களுக்கு அறிவுரை சொல்வதை விடுத்து மைனாரிட்டி பாஜக அரசும் நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசும் நோய் தொற்று பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கடந்த ஆண்டு இந்திய விண்வெளி துறையில் ஸ்டார்ட் அப்களுக்கான முதலீடு சுமார் 55% வரை சரிந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். கடந்த 5 ஆண்டுகளில் விண்வெளி துறையில் இது மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுகிறது. புஷ்பா 2 படம் 1 மாத காலத்தில் உலகம் முழுவதும் சுமார் 1850 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்துள்ள நிலையில் அடுத்த சில நாட்களில் 2000 கோடி ரூபாயை நெருங்கும் என எதிர்பார்ப்பு. படத்தின் சிறப்பு காட்சிக்காக திரையரங்கத்திற்கு சென்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சர்ச்சைகளுக்கு மத்தியில் புஷ்பா 2 படம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே மீண்டும் ஏவுகணை சோதனையை நடத்தி கொரிய தீபகற்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய வடகொரியா. நேற்று வடகொரியா ஏவிய ஏவுகணை 1100 கிலோமீட்டர் பயணித்து வடகிழக்கு கடல் பகுதியில் விழுந்துள்ளது. கனடாவில் ஏற்பட்டிருக்கும் மோசமான பொருளாதார சூழ்நிலை காரணமாக அந்நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா. சொந்த கட்சிக்குள் ஏற்பட்ட கடும் எதிர்ப்பு, பொதுமக்களிடம் ஏற்பட்ட அதிருப்தி ஆகியவையும் ஜஸ்டின் ட்ரூடோவின் ராஜினாமாவிற்கு காரணமாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் மிசோரி, இண்டியானா, வெர்ஜீனியா, இலினோய்ஸ் உள்பட பல்வேறு மாகாணங்களில் பனிப்புயல் வீசி வருகிறது. மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வரும் பனிப்புயலால் 1400 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ஆயுதமேந்தி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 172 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற இருப்பதாக தகவல். அந்நாட்டின் சட்டம் ஒழுங்கை நெறிப்படுத்த இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் உலகம் முழுவதும் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதே போல இந்தோனேஷியாவில் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளிடையே நிலவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவதற்காக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நேபாள எல்லைக்கு அருகே உள்ள திபெத்தின் ஜிசாங் பகுதியில் ரிக்டர் அளவில் 7.1 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இடம்பெற்றுள்ள 8 அணிகளும் தங்களுடைய 15 பேர் கொண்ட அணியை வரும் பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என ICC தகவல். பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள இத்தொடரில் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகளை மட்டும் துபாயில் நடத்த திட்டம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளூர் கிரிக்கெட் தொடரில் 9 பந்துகளில் 35 ரன்கள் விளாசிய வீரரை பாராட்டும் விதமாக 500 ரூபாய் நோட்டுகளை அள்ளி வீசிய ரசிகர். மைதானத்தில் இருந்த பணத்தை எடுக்க ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றிய தென்னாப்பிரிக்கா. ரியான் ரிக்கல்டன் ஆட்ட நாயகனாகவும் மார்கோ யான்சன் தொடர் நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டனர். இந்திய கிரிக்கெட் அணியில் சூப்பர் ஸ்டார் கலாச்சாரம் தலை தூக்குவதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் காட்டம். அணிக்கு சிறப்பாக விளையாடும் திறமையான வீரர்களே தேவை எனவும் விமர்சனம்.
சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்த மாற்றுக் கட்சியினர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அமமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பி சுந்தரமூர்த்தி, அமமுக கங்கை கொண்டான் பேரூராட்சி செயலாளரும் அனைத்து வணிகர் சங்க தலைவருமான ஆர் ஜெய்சங்கர், அமமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆர் பி பாண்டியன், விசிக கடலூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அரச வினோத்குமார், கடலூர் வழக்கறிஞர் சங்க முன்னாள் செயலாளர் ஆர் சுரேஷ் ஆகியோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் உடனிருந்தார். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியும் வரையில் அதிமுக நிர்வாகிகளின் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டி பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என அதிமுக இளைஞர் பாசறை அறிவித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் யார் அந்த சார் என்பது இன்னும் தெரியாத நிலையே உள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி ராயப்பேட்டையில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர்களை இருசக்கர வாகனங்களில் ஒட்டி அதிமுக இளைஞர் இளம்பெண் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் தலைமையில் பிரச்சாரம் நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்று தெரிய வேண்டுமென அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2வது நாளில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்கும் கேள்விகளுக்கு ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டுமென வலியுறுத்தினார்.